எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணன் தான். சரி அப்ப அம்மா தான் இருக்கணும். கூட மாஸ்க் போட்டு தான் பேசுச்சு. நாம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? நான் தெளிவா தாங்க. ஹாய் கைஸ், சிறுகடிக்காசை சீரியலில் என்ன இனி நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்தலாம். அடுத்த வாரம் ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லாங்க. நம்ம கிறிஸோட பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு சொல்லி நம்ம மீனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது முத்துரை சொல்லிட்டு இருக்காங்க. மீனா யாருன்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அது அவங்களோட அப்பாவா யாராக இருப்பாங்கன்னா உங்கள் அண்ணனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா அவங்க சொல்லிடுறாங்க. மீனா சொன்னோடனே முத்துரன்ட்டு இது நீ கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா? ஆமாம். அப்போ பொண்ணு ஒய்ஃப் யார் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஜீவாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரோகிணியை கை காட்டுற மாதிரி தான் ப்ரொமோ வந்திருக்குன்னே சொல்லாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. வீட்டில் போய் நம்ம முத்து மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மனோஜர்ன்ட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது மாதிரி அவங்க அப்பாருன்ட்டு சொல்கிறாரு, நான் வந்து ஸ்கூலில் போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க முகத்தை மறைச்சிட்டு, அதாவது மாஸ்க் போட்டு தான் பேசினாங்க, ஆனால் ஃபேஸ் காட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போவே மீனாக்கு முத்துக்கு சந்தேகம் வருது, அது ரோகிணியாக தான் இருக்குன்னு சொல்லி. அடுத்த வாரம் வேறு லெவலில் ஒரு திருப்பம் உண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். கிறிஸோட பேரண்ட்ஸு யாருன்னு இப்போ வரையும் தெரியாமையே போயிட்டு இருக்குது. சீரியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த விறுவிறுப்பான இது பிடிச்சிருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சீரியல் ரிவ்யூ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இர்ஃபான் மீடியா சேனலில் 2.0 ட்ரெண்டிங் எக்ஸ்பெக்ட் சேனல். நன்றி.